வணக்கம். ஐம் நிந்துஷா ஃப்ரம் பாரதி அகாடமி. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய பேரை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு ஒர்க்கை பண்ணாலும் நம்மளை விட இவங்க வேகமாக வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாகவும் வேலையை பண்ணியிருப்பாங்க. இவங்களால மட்டும் எப்படி செய்ய முடியுதுன்னு யோசிச்சிருப்போம். ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணியும் ரிசல்ட்ஸ் பெட்டராக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இது உங்களுக்கு தான். ஆமாங்க, இந்த வீடியோவில் ஷார்ட்டான டைம் பீரியடில் குவாலிட்டியான ஒர்க்கை எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ரெஸ்ட் ஈக்குவல் டு க்ரோத் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்கிறீங்கன்றது தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் anyone கேன் ஒர்க் மோர் பட் இட் டேக்ஸ் ரியல் கரேஜ் டு ரெஸ்ட். நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செஞ்சால் தான் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் தூங்காமல் வேலை செஞ்சால் உங்களுக்கு பல ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும். இன்ஃபேக்ட் நீங்கள் தூங்கும்போது தான் பாடியில் க்ரோத் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் தூங்காமல் உங்கள் பாடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸை மட்டுமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்தை தான் பாதிக்கும். இப்போ நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாக்கிங். நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு நடக்கலாம். அது உங்கள் மைண்டை ஃப்ரீயாக ஆக்கும். செகண்ட், மெடிடேஷன். சிம்பிளாக நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கண்ணை மூடிக்கோங்க. இது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கான மூடை தரும். தேர்டு, சோஷியலைசேஷன். உங்கள் ஒர்க்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் சுற்றி இருக்கவங்க கூட பேசி பிரேக் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு டிசர்விங்கான ரெஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னா ஒர்க்கில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டான ரொட்டீன் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபோனை மறக்காமல் சைலண்ட்டில் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சூப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே யூ வில் கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ். இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக ஸ்டே டியூன்ட் வித் அறிவலை பாட்காஸ்ட். தேங்க்யூ.